ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் வழியில நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அரசு வேலைங்கிறதுனால அரசு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது டெம்பரரி ஜாப் கிடையாதுங்க, பர்மனன்ட் ஜாப்புங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனா டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரு 9 சான்றிதழுக்கு அந்த 9 சான்றிதழ் உங்ககிட்ட இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஸோ அந்த சான்றிதழ் இருந்துச்சுனாவே பார்த்தீங்கன்னா டுடே இஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கி டேன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வேலை உறுதிங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்புலாம் எந்தெந்த ஸ்கூல்ல வந்திருக்குதுன்னு நாம பார்த்தோம்னா தேடி தேடி பார்த்தோம்னா உங்களுக்காக பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு போட்டுக்கிறோம். ஸோ நீங்க அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு பார்த்தோம்னா மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய மோட்டிவேட் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தோம்னா விரிவா பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டே பாருங்க, ஆசிரியர்கள் தேவை நிரந்தர பணியிடன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்பள்ளியில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடத்துக்கு நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஊதியம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இணைய வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி டிடிஇடி நீங்க படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு ஒரு 9 சான்றிதழுங்க. இது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாங்க இந்த வேலை. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, அதே மாதிரி ரெசியூம் வித் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா கேட்கல, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வச்சிங்களா உங்களுக்கு பார்த்தோன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ சாதி சான்றிதழ் கட்டாயம் வைக்கணுங்க. இதர சான்றிதழ் ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா வைங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தோன்னா வைக்கணுங்க. இந்த 9 சான்றிதழ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை உறுதிங்க. ஸோ அவங்களுக்கு விண்ணப்பம் பார்த்தோன்னா வந்து சேரக்கூடிய டேட் பொறுத்த வரைக்கும் 18/7/2026ங்க. அதே மாதிரி நேர்காணல் எப்போனா 20/7/2026 பார்த்தோன்னா நேர்காணல் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் ஸ்ரீ காமாட்சி விலாஸ் நடுநிலைப்பள்ளிங்க, பஜனை கோவில் தெரு, திண்டிவனம் பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. 604001ங்க. இந்த பின்கோடு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தோன்னா உடனடியாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேத்துக்கு தெரியாதுங்க. ஒரு ஸ்கூல்ல பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. தெரிஞ்சுக்கு மட்டும் பார்த்தோன்னா அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க. ஸோ இந்த ஊருக்கு பக்கத்தில் யாராவது இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தீங்களா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஜாப் பார்த்தோன்னா விரைவில் கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெயினிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.